வணக்கம். உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதவிக்கு யார்கிட்ட போவீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த தர்ம சங்கடம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. பலாயிரம் வருஷமா அப்போ இருந்த ராஜாக்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற உலக தலைவர்கள் வரைக்கும் இந்த ஒரு கேள்விதான் உலக அரசியலையே தீர்மானிக்குது. வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு தலைவரும் சந்திக்கிற ஒரு முக்கியமான கட்டம். உங்க பதில் என்னவா இருக்கும்? ஏன்னா உங்க பதில் எதுவோ அதுதான் ஒரு கூட்டணியோட ஆரம்ப புள்ளி. சரி, இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி கூட்டணி, அதாவது ஆலை அப்படின்னா என்னன்னு நாம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்போதான் நாம அடுத்து பார்க்க போற வரலாற்று சம்பவங்களோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா புரியும். இப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா, ஒரு சக்தி வாய்ந்த எதிரி வரும்போது சின்ன நாடுகள் எல்லாம் பெரிய வல்லரசுகள் கிட்ட உதவி கேட்கறது ஒரு தொடர்கதை மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்கு. வாங்க சில உதாரணங்கள் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பேட்டர்ன் தெரியும். பண்டைய யூதாவின் ராஜாக்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் அவங்க நேரா எங்க போறாங்க? அந்த காலத்து சூப்பர் பவர்ஸ் கிட்ட தான். அதாவது அசீரியா, எகிப்து மாதிரி நாடுகள் கிட்ட உதவி கேட்டு ஓடி இருக்காங்க. இது ஒரு வழக்கமான அரசியல் ஸ்ட்ராட்டஜியாவே இருந்திருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, 1000 வருஷம் கழிச்சும் இந்த நிலைமை மாறவே இல்ல. இன்னைக்கு ரஷ்யாவோட படையெடுப்பை எதிர்கொள்ற உக்ரைன் தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு மேற்கத்திய நாடுகளோட கூட்டணியை தான் நம்பியிருக்கு. இது யூதா ராஜாக்கள் அசீரியாவை நம்பியிருந்த அதே பழைய கதையோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த கூட்டணிகளை உருவாக்குறதும் உடைக்கிறதும் யாரு? நாடுகள் தானே முடிவெடுக்காது இல்லையா? எல்லாமே ஒரு தனிப்பட்ட தலைவரோட கையில தான் இருக்கு. அவங்க எடுக்கிற ஒரே ஒரு முடிவு ஒரு நாட்டோட தலைவிதியே மாத்தி போடக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த காலத்து ராஜாக்களா இருந்தாலும் சரி, இல்ல ஜெலன்ஸ்கி, புட்டின் மாதிரி இந்த காலத்து தலைவர்களா இருந்தாலும் சரி, அவங்களோட தனிப்பட்ட முடிவுகளும் கொள்கைகளும் தான் சர்வதேச கூட்டணிகளோட தலையெழுத்தையே தீர்மானிக்குது. காலம் மாறினாலும் தலைவர்களோட பங்கு மட்டும் மாறவே இல்லை. இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இந்த மாதிரி கூட்டணிகளை முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பார்க்குற ஒரு பார்வைய இப்ப நாம பார்க்க போறோம். அரசியல் ரீதியா பார்க்கும்போது இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் மாதிரி தெரியலாம். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி இத கடுமையா எச்சரிக்கிறார். உதவிக்காக எகிப்துக்கு போறவங்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா இது வெறும் அரசியல் பிரச்சனை இல்ல, அதுக்கும் மேல. தீர்க்கதரிசிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் கிடையாது. இது ஒரு ஆன்மீக தோல்வி. பிரச்சனை நீங்க யார் கூட கூட்டணி வைக்கிறீங்கன்றதுல இல்ல, மாறா உங்க முழு நம்பிக்கையையும் யார் மேல வைக்கிறீங்கங்கிறதுல தான் இருக்கு. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வரலாற்று முரண்பாடு தான். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல இஸ்ரவேல்களை அடிமையா வச்சிருந்ததே எகிப்து தான். இப்போ அவங்க கிட்டயே போய் எங்களை காப்பாத்துங்கன்னு கேக்குறது எவ்ளோ பெரிய முரண்பாடு இல்லையா? இததான் தீர்க்கதரிசிகள் சுட்டி காட்டினாங்க. இது கடவுள் கொடுத்த விடுதலையே மறக்கிறதுக்கு சமம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மனித கூட்டணிகள் எவ்வளவு நம்பகத்தன்மையற்றதுன்னு ஏசாயா தீர்க்கதரிசி திரும்பவும் சொல்றாரு. எகிப்த சும்மா இருக்கிற ராகாப்னு கூப்பிடுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உதவி செய்யறன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு கடைசி நேரத்துல ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்கார்ந்திருக்கிற ஒரு போலிஷ் சக்தின்னு அர்த்தம். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். வாக்குறுதி தான் மீறப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா பணம் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு ஒப்பந்தம் மீறப்படுமா? ஆமாங்க, வரலாற்றுல அதுவும் நடந்திருக்கு. வாங்க சில உதாரணங்களை பார்ப்போம். இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா ஒன்று தெளிவா புரியும். அதாவது காசு கொடுத்தாலும் பாதுகாப்புக்கு எந்த கேரண்டியும் இல்ல. அசீரியா பணத்தை வாங்கிட்டு திரும்பவும் தாக்குச்சு, இல்லனா உதவி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே எதிரியா மாறிட்டாங்க. இது ஒரு தொடர் ஏமாற்றமாவே இருந்திருக்கு. இந்த உடைந்த ஒப்பந்தங்களோட பேட்டர்னை நாம 3 ஸ்டெப்பா பிரிக்கலாம். 1, பணம் கொடுக்கப்படுது. 2, பாதுகாப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா 3வதா ஒரு துரோகமோ இல்ல ஒரு எதிர்பாராத மாற்றமோ நடக்குது. இதுதான் திரும்ப திரும்ப நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையோட உச்சகட்டமா அமத்சியா ராஜாவோட தர்ம சங்கடத்தை பாருங்க. அவர் 1,00,000 வீரர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாரு. இப்போ தீர்க்கதரிசி வந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்றாரு. உடனே ராஜா கேக்குறாரு, அப்போ நான் கொடுத்த காசுக்கு என்ன பண்றது? இது ரொம்பவே நியாயமான கேள்விதானே. அந்த தீர்க்கதரிசி சொன்ன பதில்தான் நாம பேசுற இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. அவர் சொன்னாரு, கவலைப்படாதே, கர்த்தர் இதை விட பல மடங்கு அதிகமா உனக்கு தர வல்லவர். அடேங்கப்பா, என்ன ஒரு பதில் பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ இழந்த பணத்தை பத்தி கவலைப்படாத, அதை விட ரொம்ப பெரிய ஒரு பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும். அதாவது மனுஷங்களோட பணத்தை நம்புறதை விட கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப பெரியதுங்கிறத தெளிவா சொல்றாரு. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பழைய கதைகள், இந்த கொள்கைகள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துக்கு நாம என்ன கத்துக்கலாம்? நம்மளோட உண்மையான பாதுகாப்பு எதுல இருக்கு?
இந்த அட்டவணை நம்ம மைய கருத்தை ரொம்ப அழகா விளக்குது. அன்னைக்கு குதிரைகளையும் ரதங்களையும் நம்பினாங்க. இன்னைக்கு நாம நவீன ஆயுதங்களையும் டெக்னாலஜியும் நம்புறோம். கருவிகள் தான் மாறி இருக்கு, ஆனா பாதுகாப்புக்கான அந்த தேடலும் தப்பான இடத்துல நம்பிக்கை வைக்கிற அந்த ஆபத்தும் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு. கடைசியா இந்த சங்கீத வசனம் நாம பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில சொல்லுது. பிரச்சனை கூட்டணி வேணுமா வேணாமாங்கிறது இல்ல. சிலர் ரதங்களை நம்புறாங்க, சிலர் குதிரைகளை நம்புறாங்க. ஆனா நீங்க உங்க முழு நம்பிக்கையும் எது மேல வைக்கிறீங்க? அதுதான் உண்மையான கேள்வி. சரி, இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல நம்ம முடிச்சுக்கலாம். நாம வாழ்ற இந்த உலகத்தை பாருங்க, கூட்டணிகள் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நண்பனா இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியா மாறலாம். கொடுத்த வாக்குறுதிக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல உண்மையான நிரந்தரமான பாதுகாப்பு எங்கிருந்து வரும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.